எல்லாருக்கும் வணக்கம். திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு வாழ்வு வந்தது போல அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல வருடங்களாக அறிவாலய திண்ணையில் கிடந்த தோழமை கட்சிகளுக்கு திடுக்குன்னு ஒரு பனையூர் கேட்டுக்கு வெளியே ஒரு வாழ்வு கிடைத்திருப்பதாக தான் நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்குது. நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தோழமை கட்சிகள் கிட்டத்தட்ட திமுக கிட்ட இருந்தா அத்தனை கட்சிகளுமே நாளைக்கு ஒரு கூட்டம் நடத்துறாங்க. சிஎம் விஜய் அவர்களுடைய தலைமையில. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கூட்டணி எப்படி செட் பண்ண போறோம்? இந்த கூட்டணிக்கு என்ன பேர் வைக்க போறோம்? அப்படின்ற பலதரப்பட்ட டிஸ்கஷன்ஸ் அங்கே நடக்க போவதாக தகவல் வருகிறது. ஆனா திரும்ப என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வெறும் சும்மா தேநீர் விருந்துக்காக கூப்பிட்டுருக்காரு அப்படின்ட்டு. டீ குடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட டீ கடைகள் இருக்குது. அந்த பேச்சுவார்த்தைக்கு தேநீர் விருந்துக்கு மட்டும்தான் அங்கே போறாங்கன்றது ஏற்க முடியாத இல்லை. சரி, இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது. இதை பத்தி நம்முடைய நண்பர் திரு கிஷோர் கே சாமி அவர்களிடம் நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம். வணக்கம். இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, தாவேக ஆட்சி எப்ப வந்ததோ அதிலிருந்து நிறைய ஆய்வாளர்கள் கூட்டிட்டாங்க. இன்னைக்கு கூட நான் ஒரு செய்தி வந்துச்சு. திடீர்னு ஒரு ஸ்கூலுக்குள்ள போயிட்டு தாவேக அதன் மாவட்ட அதெல்லாம் பரவாயில்ல. நான் ஒரு காமெடி சொல்றேன். பெருந்துறை கிட்ட வந்து ஒரு சாயப்பட்டறை. இந்த சாயப்பட்டறைக்குள்ள ஒரு அமைச்சர், ஒரு பெண் அமைச்சர், சரியா? இவங்க போறாங்க. நைட் 11:45 போறாங்க. அந்த சாயப்பட்டறையில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா இவங்க வந்து இதுக்கு முன்னால அதிமுகவுடைய ஆதரவாளர்களா இருந்தவங்க. அதனால அந்த சாயப்பட்டறைக்குள்ள போய் இவங்க என்ன பண்றாங்க, நாங்க எல்லாத்தையும் சீல் வைக்க போறோம். இது 11:45 நைட்டு. அவங்க ஏதாவது அந்த துறையோட அமைச்சரே கிடையாது, சரியா? ஆனா உள்ள போறாங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்க, சரி என்னத்துக்காக நீங்க சீல் வைக்க போறீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல நீங்க ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணல. என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும், உங்களுக்கு என்ன ரூல்ஸ் தெரியும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, தெரியல. அதெல்லாம் இல்ல அமைச்சர், நான் சொல்றேன் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணணும், இல்ல சீல் போடணும் அப்படின்னு. உடனே எல்லாம் உடனே ஓகே, 1 மணி நேரம் நீங்க இங்க இருந்திருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்திருக்கேன், இதை அப்படியே நான் ப்ராட்காஸ்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தெரிச்சு ஓட்டாங்க நாங்க. சரியா? இப்ப இந்த ஆய்வு செய்யறது அப்படின்றது வந்து 2 விதமா நான் பாக்குறேன். இது என்னங்க ஆய்வாளர்களுக்கு வந்த சோதனை? சொல்லுங்க. ஆய்வு செய்வதுன்றது 2 விதமா நான் பாக்குறேன். அதாவது என்னன்னா, உள்ளபடியே ஒரு நல்ல எண்ணத்தோட, நல்ல நோக்கத்தோட வந்து போய் செய்யணும் அப்படின்னு ஆர்வகோளாறுல துறை சார்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் நார்மலா எக்ஸ்பர்ட்ஸ் தாங்க போகணும். இது வந்து இதெல்லாம் எப்போ மாற ஆரம்பிச்சிச்சுன்றது பாருங்களேன். 2017 இருந்தே பாத்தீங்கன்னா, யார் வேணா எதை பத்தி பேசலாம். ஆதரவா இருக்கட்டும், எதிர்ப்பா இருக்கட்டும், ரெண்டுமே சொல்றேன். ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லல, எதுவானா இருக்கட்டும். கூடாங்குளத்துல இருந்து ஆரம்பிச்சு நீங்க எந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், ஆதரவா இருந்தாலும் சரி, எதையாவது வளர வேண்டியது கண்ணை மூடிக்கிட்டு. தேசம் பண்ணுமா, அதுன்னுமா, இதுன்னுமா, எதுக்கு சொல்றான்னா அவனுக்கும் புரியாது, நமக்கும் புரியாது. சரி, ஏன்னா அவனுக்கே அது என்னன்னு தெரியாது. எதிர்ப்பும் அதே மாதிரி, எதை எடுத்தாலும் எதிர்ப்பு, எதை எடுத்தாலும் ஆதரவு. ஆதரவு எதிர்ப்பு நிலைப்பாடுகள் எடுக்கலாம். ஒரு விஷயத்தை நம்ம எதிர்க்கலாம், ஒரு விஷயத்தை நம்ம ஆதரிக்கலாம். அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்றது வந்து அந்த பேசிக்ஸே கிடையாது. சரியா? ஸோ இந்த மாதிரி ஆர்வ கோளாறுகள் தான் போயிட்டு என்ன பண்ண வேண்டியது, ஆய்வு பண்றேன். அண்ணன் சொல்லிட்டாரு, யாரு ஒரு முதலமைச்சர் விஜய் சொல்லிட்டாரு, அவர் சொல்லிட்டாரு, நாங்க போவோம், நாங்க கேட்போம் அப்படின்னு போய் இவங்க போய் இறங்குறது. நீங்க வந்து எதுக்காக வந்திருக்கீங்க? ஒரு அரசு பள்ளிக்குள்ள போறீங்கன்னா என்ன எதிர்பார்த்து போறீங்க? அங்க என்ன இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது எதுவுமே கிடையாது. அமைச்சர்கள் மத்தியிலே கிடையாது. என்னுடைய நல்ல நண்பர் தான் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் இருக்காரு, நல்ல நண்பர் தான் ரமேஷ். ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல நோக்கம் கொண்டவர் தான். சரியா? நேர கோவிலுக்கு போய் ஒரு முறுக்கு பேக்கெட் எடுத்து, இந்த முறுக்கு எப்ப சுட்டது அப்படின்னு கேட்கிறாரு. என்ன ஆதாரம்ன்றாரு. சரியா? நியாயமான கேள்வி. இது எஃப்எஸ்ஐல இருந்து ஃபுட் சேஃப்டி இன்ஸ்பெக்டர் வந்து கேட்கணும். எங்க கேட்கணும்னா, வெளியில, கோவிலுக்கு வெளியில. கோவிலுக்குள்ள முதல்ல அவன் எப்படி முறுக்கு வித்துட்டு இருந்தான், யார் அனுமதிச்சது? நீ கடை போட்டுக்க அப்படின்னு அனுமதிச்சது யாரு? கோவில் அதுக்கான இடமா? முறுக்கு, வடை, தட்டையெல்லாம் வைக்கிறதுக்கான இடமா? கிடையாது. சரியா? அப்போ இது பேசிக்ஸே தப்பு அப்படின்றதே அவங்களுக்கு புரியல. சரி, இது கூட வந்து அவர் புதுசா அறநிலையத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அறநிலையத்துறை எப்படி, கோயில் எல்லாம் எப்படி இயங்குது, உள்ள இருக்க நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்றாரு. நீ போய் பாக்குறாரு, அமைச்சர் வந்து உள்ள போய் ஆய்வு பண்றதெல்லாம் சரி, அதெல்லாம் வந்து நான் இல்லைன்னு சொல்லல. அதுவே கூட என்னுடைய கேள்வி என்ன வரும்னா, ஒருபடி மேல போய் நான் சொல்றேன், நிறைய பேருக்கு தெரியாதுன்றதுனால நான் சொல்றேன். அறநிலையத்துறையே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோவிலை கட்டுப்படுத்துகின்ற துறைன்ட்டு. சரியா? அதுக்கான எந்த அதிகாரமும் அது கிடையாது.
கோவிலுடைய வருமானம் இருக்கு பாருங்க, ஆமா. அதை வந்து முறையாக கோயிலுக்கு முறையாக செலவிடப்படுகிறதா? மேனேஜ் பண்றதுக்கு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் கூட ம், என்ன பொறுத்திருக்கா அன்கான்ஸ்டியூஷனல், ம், அரசியல் சாசனத்துக்கு முரணானது. சரியா? பட் ஸ்டில் பி தட் as it may, அது இருக்கு. 1953லேருந்து வந்தது. 54ல் ஏதோ ஒரு தீர்ப்பு வந்தது சுப்ரீம் கோர்ட்ல எதிர்த்து. அப்புறம் 59ல் திருப்பி வரையறை பண்ணாங்க. இது அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கு. சரியா? ஸோ இப்படி யார் எதுக்காக இருக்கோம்னு அமைச்சர்கள்ல இருந்து கீழே இருக்க தொண்டன் வரைக்கும் தெரியல. ம், சரியா? அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஒரு நபரை பார்த்து ஓட்டு விழுந்திருக்கு. ம், இந்த நபர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்கிற நபரை பார்த்து ஓட்டு விழுந்திருக்கு. ம். அது மட்டுமல்லாமல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த அதிமுக திமுக மாறி மாறி செய்த ஆட்சியின் மீது, 2 கட்சியின் மீது நான் சொல்ல மாட்டேன், ஆட்சியின் மீது ஒரு சலிப்பு. ம், அந்த சலிப்போடைய வெளிப்பாடு தான் முக்கியமா திமுக அகற்றணும் அப்படின்ட்டு. ம், இப்போ திமுகவை அகற்றணும் அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப வலுவான ஒரு ஒரு குழுவா அது இருக்கு. எப்படி அப்படின்னா திமுக, இந்த கூட்டணி கட்சிகள், ம், நீங்க இந்த வாழ வெட்டியா இருக்கிற கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா, இந்த கூட்டணி கட்சிகள்லாம் இவங்க எல்லாரும் திமுகவுக்கு முட்டு கொடுத்ததுனால தான் திமுக வலுவா இருக்கு அப்படின்ற ஒரு ப்ரொஜெக்ஷன் இருந்தது. ம், அப்போ அப்படி இருந்ததுனால நம்ம வந்து இதை வீழ்த்தணும் அப்படின்னா பவர்ஃபுல்லா இருக்கணும். அதிமுகவை பொறுத்திருக்கும் அது பிரிந்திருக்கிறது அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் வந்து பரப்பப்பட்டது. ஆமா. அதாவது மக்கள் மீடியா மத்தியில மூலமா பரப்பப்பட்டது. மீடியா மூலமா பரப்பப்பட்டதுனால ம், நீங்க அந்த எண்ண ஓட்டத்தை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்தாங்க. ம், அது மட்டும் இல்லாம சசிகலா போன்றவர்கள் ம், ஓட்டை பிரிக்கிறது ஆமா. அப்படின்றத பண்ணாங்க. மருத்துவர் ராமதாஸ் ஓட்டை பிரிச்சாரு. ம், இந்த மாதிரிலாம் நடந்ததுனால மக்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு போட்டா திமுக வீட்டுக்கு போகாது ம். அப்படின்ட்டு தான் அவங்க கொண்டு போய் ஓட்டை விஜய்க்கு போட்டாங்க. போட்டாங்க. சரியா? இன்னும் பல காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்படியே போட்டாலும் கூட ம், நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொல்றது மெயின் ரீசன்ஸ். நிறைய ம், அதுக்கப்புறம் நிறைய ம், கனெக்டட் ரீசன்ஸ் இருக்கலாம். பட் மெயின் ரீசன்ஸ் இதுவா தான் நான் பார்க்குறேன். ம், சரியா? அதுலயும் கூட முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கல. ம், 108 இடங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. சரியா? இப்போ மற்ற கட்சிகளுக்கு 53 இடங்களை கொடுத்துருக்காங்க. எது அதிமுக, அதிமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு. இவங்க எல்லாருமே பிரதானமா திமுகவை எதிர்த்தவர்கள். ம், இந்த 2 இதுவுமே அலாங் வித் நாம் தமிழர் கட்சி. இவங்க ம், எல்லாருமே வந்து திமுகவை எதிர்த்தவர்கள். நாம் தமிழர் கட்சிக்கு சீட்டு வரல. ஸோ ம், கணக்கில் எடுத்துக்கல நம்ம. ம், இந்த 2 குரூப் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு குழுவுக்கு 107, இன்னொரு குழுவுக்கு 53 கொடுத்துருக்காங்க. இப்படி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். ம், ஸோ இந்த சினாரியோவில் இவங்க வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்த உடனே என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, மக்களுக்கு அபரிவிதமாக நமக்கு ஆதரவு கொடுத்து நம்ம வந்து உட்காந்துட்டோம்னு நினச்சிக்கிட்டு ம். என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்ற இடத்துக்கு இறங்குறாங்க. இதுதான் தவறுடைய ஆரம்பம். ஆரம்ப புள்ளி இது. இதுல இருந்தா உங்களுக்கு வந்து இந்த தவறுகள் அடுத்து போகும். ம், நிறைய இடங்களை பார்க்குறீங்க. காவல்துறையினர் தாக்கப்படுகிறார்கள் ம், தாவேக்காவினரால் அப்படின்றத பார்க்குறீங்க. அப்புறம் நிறைய இடத்துல பார்க்குறீங்க தாவேக்காக்காரங்க பார்த்தீங்கன்னாக்க ரோட்ல நின்றுக்கிட்டு சண்டை போடுறது ம், இப்படின்றதெல்லாம் பார்க்குறோம். சரி, இது அதிமுக திமுக காலத்தில் நடந்திருக்கானா? நடந்திருக்கு. சரியா? ஆனா ம். இப்படி ஒரு துணிச்சலா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு இறங்கிலாம் பண்றது கிடையாது. இல்ல எனக்கு என்னமோ இவங்க ஒரு படி மேல போறாங்களோ அப்படின்னு தோணுது. அதிமுக காரங்க பண்ணாங்க. பட் இவங்க வந்து புதுசா ஒருத்தன் ஒரு பவர பார்க்குறான். புதுசா தனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது கிடைச்சிருக்குதுன்னும்போது, அத என்னடா பண்றது அத வச்சுக்கிட்டுன்னு தெரியாம, இஷ்டத்துக்கும் கொஞ்சம் விளையாடி பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. சமீபத்திலயும் கூட அதுதான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். அது நல்ல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்குது. ம், நன்மை என்ன அப்படின்னாக்கா, நீங்க சாமானிய மக்கள் கேள்விகள் கேட்கிறார்கள் அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ம், இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற வட்டம், ஒன்றியம் இவங்க தான் டாமினேட் பண்ணின்னு இருப்பாங்க. சரியா? இவங்களை மீறி யாரும் கேள்வி கேட்கறதுக்கே யோசிப்பாங்க. நம்ம எதுக்கு இந்த வட்டத்தோட சண்டை போடணும், ஒன்றியத்தோட சண்டை போடணும். இப்ப அப்படி இல்லாம சாமானிய மக்கள் வெளியில வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயம். கேள்வி கேட்குறாங்க. நான் எந்த இடத்துல அத பயப்படுறேன் அப்படின்னா, ஆரம்பத்துல திமுக, அதிமுக வந்து புதுசா பவர்ல வந்தப்போ, அதே மாரி சாமானிய மக்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா, அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த மாவட்ட செயலாளர்களோ, அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கட்சி சார்ந்த நபர்களோ, ஒரு பவர் சென்டரா ஒரு உருவாகுனதுக்கு பின்னாடி கொஞ்சம் டைம் எடுத்திருக்கும். உருவாக்குனதுக்கு பின்னாடி மக்கள் அவங்க கிட்ட கேள்வி கேட்க பயந்துகிட்டு அவங்க என்ன பண்ணாலும் அலோவ் பண்ணாங்க. அந்த இடத்த நோக்கி இவங்க போறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. அதுல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ம், அந்த இடத்த நோக்கி தான் போவாங்க. ம், சரி, மக்களுக்கும் அது தெரியாமலாம் கிடையாது. நான் எப்பவுமே அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து மக்களை வந்து முட்டாள்கள், மக்களை வந்து அறிவில்லாதவர்கள், இவர்கள் வந்து ஆத்திரத்தில் போய் ஓட்டு போட்டாங்க. அப்படி கிடையாது. ஒரு விஷயம் கைமீறி போகும் பொழுது ம், அதை ஒரு கரெக்டிவ் மெக்கானிசம்க்கு மக்கள் கொண்டு வருவாங்க. இந்த கரெக்டிவ் மெக்கானிசமாகத்தான் இப்போ விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ம், நீங்க பாருங்க, இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கலாச்சாரத்தை புகுத்தியிருக்காரு.
சரி, எந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணுமோ அந்த இடத்துல வில் அப்ரிஷியேட் விஜய். ம். சரியா? அது வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா வாக்கு காசு அப்படின்றது எல்லை இல்லாம போயிட்டு இருந்துச்சு. ம். இதுக்கு முடிவே இல்லைன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. ம். ஆரம்பத்துல ₹100 அப்படின்னு இருந்தது. நீங்க இது கடந்த 15 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, 15, 20 ஆண்டுகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, ம். இது வாக்குக்கு ₹1000 அப்படின்னு ஆரம்பிச்சு, கடந்த தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இப்ப கரூர்லாம் பார்த்தீங்கன்னா ₹3000 ₹4000 10,000 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ம். ஓட்டுக்கு. சரியா? இப்ப அந்த விஷயம் வந்து தவிடுபொடி ஆயிடுச்சு. ம். அப்போ அத மக்கள் செஞ்சிருக்காங்க. ம். விஜய் கருவியாக பயன்படுத்தி, மக்கள் அந்த கரெக்ட் மெக்கானிசம் கொண்டு வந்துட்டாங்க. இந்த விஷயத்த நீங்க இனிமேல் வந்து யாரா வேணா இருக்கட்டும். ம். ஓட்டுக்கு காசுன்றது இனிமே எடுபடாது. ஐ மீன் காசு குடுக்கறதுனால மட்டுமே ஓட்டு வந்துராது. அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்பவுமே காசு குடுக்காதனால மட்டுமே ஓட்டு வந்துடாது. ம். ஆனா, காசு குடுக்கணும்ன்றது இன்றியமையாததுன்னு இருந்தது. ம். ம். இது வந்து இப்போ ஒரு ஒரு கல்யாணத்துல வந்து பேசிக்கா இதெல்லாம் இருக்கும். இருந்தே ஆகணுன்ற மாரி ஆயிடுச்சு இல்லையா? ம். அந்த மாதிரி ம். ஒரு தேர்தல்னா இதெல்லாம் இருந்தே ஆகணுன்ற மாரி இருந்துச்சு. இப்ப அது ம். கிடையாது. ம். இன்னைக்கு வந்து ஒரு இடைத்தேர்தலுக்கு வந்து தைரியமா போய் நான் ரிசைன் பண்றேன்னு போய் எம்எல்ஏ சொல்றாங்கன்னா, ஏன் சொல்றாங்கன்னா, அவன் ஏற்கனவே செலவு பண்ணிட்டு வந்திருக்கான். 18 கோடி, 20 கோடி செலவு ஆமா. பண்ணிட்டு வந்திருக்கான்னா, அடுத்தடுத்து எல்லாரும் உங்ககிட்ட கேட்க வரேன். சொல்லுங்க. என்ன 20 கோடி செலவு பண்ணிட்டு வந்திருக்கான்னா, அவன் போய் ரிசைன் பண்றான்னா, ஏன் ரிசைன் பண்றான்னு தெரியுமான்னா, அவன் திருப்பி செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா, செலவு பண்ணா தான் நீ தேர்தல்ல ஜெயிக்க முடியுன்ற அந்த 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 கல்ச்சர் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. கல்ச்சர் ஸ்டாப் ஆயிருக்குதுன்றத விட, அந்த கல்ச்சர் ஸ்டாப் ஆயிருக்குதுன்றது மட்டுமே காரணமா? இல்ல அதுக்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது. நான் தனி கேள்வியா நான் கேட்கிறேன். நீங்க இப்ப இந்த ஓட்டுக்கு காசு குடுக்குற விஷயத்த பத்தி நீங்க பேசுனதுனால மட்டுமே புதுசா ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இன்னைக்கு திமுக சாரி தாவேகாவுடைய அமைச்சர் ஒருத்தரு. பேர் டக்குன்னு வரமாட்டேங்குது. அ அவரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஓட்டு குடுத்து அதாவது ஓட்டுக்கு காசு குடுத்து, மக்கள் வந்து அதுக்கு ஏற்கல. காசு குடுக்காதவங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. அப்ப இந்த இடத்துல முதல்ல மக்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள். அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு தாவேகா அமைச்சர் பேசுறாரு. அந்த தாவேகா அமைச்சர் ஒரு காலத்துல பிளாக் டிக்கெட் வித்திருந்திருப்பாரு. ம். அது ஊழல் இல்லையா? ம். பிளாக் டிக்கெட் விக்கிறதும் ஊழல் தான். பிளாக் டிக்கெட் போய் வாங்குறதும் ஊழல் தான். சரியா? வாங்காததுனால எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நான் சினிமாக்கு போற பழக்கம் கிடையாது இல்ல ப்ரோ. நான் எனக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இத்தன நாள் ஓட்டுக்கு காசு வாங்குறத குறை சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப ஓட்டுக்கு காசு வாங்கிட்டீங்க. ஆனா மாத்தி ஓட்டு போட்டீங்க. அப்ப இந்த இடத்துல காசு வாங்கிட்டு நீங்க துரோகம் பண்ணிட்டீங்க, ஊழல் பண்றீங்கன்ற மீனிங்ல நகைச்சுவையா பேசுற மாரி இவரு பேசுறாரு. அதுதாங்க. நீங்க அந்த நகைச்சுவையே நம்ம என்ன கேட்கணும் திரும்பின்னா, நீ ஏன் பிளாக் டிக்கெட் வித்திருந்தவன் தானே? ம். உன் அமைச்சர்ல பாதி பேர் பிளாக் டிக்கெட் வித்திருந்தவன் தானே? விஜயோட ஆப்வியஸ்லி படம் வந்தாலே பிளாக் டிக்கெட் வித்திருந்தவன் தானே? ஆப்வியஸா நம்ம அப்புறம் என்ன? விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கே தெரிஞ்ச விஷயம் தான். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. நான் ம். வாங்காதனால நான் பெருமையா சொல்றேன். நீ பிளாக் ம். டிக்கெட் வாங்கியிருந்தவன் தானடா, வித்திருந்தவன் தானடான்னு. ஏன்னா, நான் படத்துக்கு போறவனா இருந்து இந்த மாரி டிக்கெட் வாங்கி போயிருந்தேன்னா, என்ன மூஞ்சில அடிச்ச மாரி, செருப்பால அடிச்ச மாரி என்ன திருப்பி கேள்வி கேட்கலாம். நீ ம். பிளாக் டிக்கெட் வாங்கினவன் தானே. ம். அப்புறம் நான் வைக்கிறது என்ன தப்பு? இல்லைங்க நான் வாங்கல. என்னைய நோக்கி நான் உங்கள சொல்லலங்க. ம். பொதுவா என்ன சொல்றது, இப்ப நான் வாங்கியிருந்தேன்னா என்ன பார்த்து சொல்லலாம். ம். ஏய், நீ வந்து பிளாக் டிக்கெட் வாங்கியிருந்தவன் தானே. நீ வாங்குறது உனக்கு கூச்சமா இல்லைன்னா, நான் விக்கிறதுக்கு நான் ஏன் கூச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். சரியா? அப்போ இது என்னன்னா ஊழல் என்பது, அது இந்த சமுதாயத்துல புரையோடி போயிருக்கின்ற விஷயம். ம். சரியா? அதுல வந்து மக்கள் ஓட்டுக்காகத்தான் ஊழல் பண்ணாங்கன்னுலாம் நீங்க பேச முடியாது. ம். ஓகே. இப்ப வந்து மக்கள் வந்து ஒரு கரெக்டிவ் மெக்கானிசம் இது வந்து கைமீறி போகுது. ம். ஒருத்தன் வந்து 20 கோடி ஒரு தொகுதிக்கு 20 கோடி செலவு பண்ணா தான் ஒரு தொகுதியில எம்எல்ஏவா நிக்க முடியுன்ற ஒரு சூழல் வந்துருச்சு. அப்போ சாமானியனால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ம். அப்படின்ற சூழலை உடைத்தெறிந்திருக்கிறார். சரி. இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நீங்க சொன்ன விஷயத்துக்கு நான் வரேன். நீங்க சொன்னீங்கல்ல அதிமுகவுடைய அமைச்சர்கள் நெறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. ஒரு தொகுதிக்கு 30 கோடி, 20 கோடி அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க எந்த நம்பிக்கையில இப்ப ராஜினாமா பண்ணிட்டு வராங்க அப்படின்னா, உள்ள வந்தா இதுக்கு மேல அந்த ஓட்டுக்கு காசு குடுக்குற கலாச்சாரம் இல்ல. ஸோ ஜஸ்ட் நம்ம டைரக்ட்டா கன்டெஸ்ட் பண்ணி பெரிய அளவுக்கு செலவு பண்ணாம ஜெயிச்சு வரலாம் அப்படின்ற நம்பிக்கையில வராங்கன்னு நீங்க சொல்றீங்க. பட் எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, ஆன் தி அதர் சைடு 30 கோடி செலவு பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் அதிமுகவிலேயே எம்எல்ஏவா தொடர்ந்து இருந்தா, அந்த 30 கோடிய சம்பாதிக்க முடியுமா? அல்லது பல மடங்கு அதுல மல்டிப்ளை பண்ண முடியுமா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அதிகாரத்துல இருக்கிறவங்களோட போய் நம்ம கைகோர்த்தோம்னா, இத அப்படியே மல்டிபிளா நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தோட வர்றதுக்கான வாய்ப்பு அதுல இருக்குதா? பாதி உண்மை அதாவது பாதி உண்மை இருக்கு. பாதி வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா இப்ப நீங்க ரிசைன் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரும் பாருங்களேன். ம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பலமுறை எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், அதுல இன்னொரு அல்லது அமைச்சர்களாக இருந்தவர்கள். ம். இல்ல சரியா? அப்புறம் இசக்கி சுப்பையா மாரி ஆட்கள்லாம் வந்து கான்ட்ராக்ட்ல ஏகப்பட்ட கோடி செலவு சம்பாதிக்கக்கூடியவர்கள். ம்.
இசை சுப்பியாக்கு அரசியல் எல்லாருமே அந்த இடத்துல வெயிட் ஹேண்ட் தான், எல்லாமே ஹெவி ஹெவி வெயிட்ஸ் தான். வெயிட்ஸ் தான். சரியா? இவங்க எல்லாமே இப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன எம்ஆர்பியா இருக்கட்டும், எல்லாமே ஹெவி வெயிட்ஸ் தான். ஹெவி இப்போ வெயிட்ஸ். இவங்க எல்லாம் என்னன்னா இவங்க வந்து இருக்கக்கூடிய வழக்குகளை தப்பித்துக் கொள்வதற்காக கூட போய் சேரலாம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். நீ யோசிச்சு பாருங்க, அதிமுகவில் நீங்க வந்து கண்டுகொள்ளப்படவில்லை அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க இப்போ தாவேக்கால போனாலும் நீங்க உங்களை எப்படி கண்டுப்பாங்க? விஜயபாஸ்கர் என்னதான் அங்க போய் விஜயபாஸ்கர் என்னதான் போய் அதிமுகல இருந்தாலும், அது தாவேக்கால இருந்தாலும் பர்வேஸுக்கு கீழே தான். பர்வேஸ்க்கு மேல நீ போக முடியாது. சரியா? அதே மாதிரி மதிவாணன் கரூர் விஜயபாஸ்கர் என்ன பண்ணணும்? மதிவாணன் தான் நினைக்கிறேன் அங்க மாவட்ட செயலாளர். அவருதான். ஆனா இந்த வாட்டி மதிவாணனுக்கு கீழே தான் நீ. மதிவாணனுக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா, எம்ஆர்விக்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? நீ எம்ஆர்விக்கே வழங்கப்பட்டாலும் மாவட்ட செயலாளர் யாரு? மதிவாணன் தானே. மதிவாணனுக்கு கீழே தான் உனக்கு வாய்ப்பு. அப்படி வழங்கப்படவில்லை என்றாலும் அதை பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். ஏன்னா அவங்களை பொறுத்திருக்க ஆளுங்கட்சி என்கிறோடைய அந்த நிழலில் அவங்க இருக்கிறது தான் அவங்களுக்கு பெட்டர் சேஃப்னு யோசிக்கிறாங்க. அவங்களோட வழக்குகள்ல இருந்து அவங்க தப்பித்துக் கொள்வது. ஜஸ்ட் நீங்க சொல்ற ஒரு முக்கியமான விஷயமா நீங்க பாக்குறது வந்து வழக்குகள்ல இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக மட்டும். ப்ராப்பர்ட்டியை தக்க வைக்கணும், வழக்குகள் எந்த இதுவானோ தேவையில்லாத வழக்குகளை எதிர்கொள்ள முடியாது. அப்படின்னா நம்மால் ஒருத்தர் டயலாக் பேசினாரு சட்டமன்றத்துல, தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவர்களையும் விடமாட்டேன். மோடி கூட தான் சொன்னாரு, நான் காவுங்கா நான் காணே தூங்கா அப்படின்னாரு. அப்ப மோடிக்கும் நானும் சாப்பிட மாட்டேன், நான் உங்களை வேற யாரையும் சாப்பிடவும் விட மாட்டேன். அதாவது நானும் திருட மாட்டேன், வேற யாரையும் திருட விட மாட்டேன்றதான் அப்படி அவர் சொன்னாரு. திருட விட மாட்டேன்றது வேற, திருடினவங்களே விட மாட்டேன் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு இல்லையா? அப்ப ஆமா, இப்ப ரெய்ட் நடத்திருக்கீங்க, திருடவங்களை விட மாட்டேங்கன்னா இப்ப நீங்க வெள்ளை அறிக்கையை விட்டு 50,000 கோடி இதுல திருட்டான், 60,000 கோடி அதுல திருட்டான். இல்ல சாதாரண பணமா சொல்லிருக்கணும்ல? இதெல்லாம் சாதாரண பணமா? 50,000 கோடி 60,000 கோடி ஒவ்வொரு துறையிலையும் சொல்லிட்டு வராங்க. ஒவ்வொரு துறையிலையும் வெளியிட்டு வராங்க. மின்சாரத்துறையில இவ்வளவு 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க, போக்குவரத்து துறையில இவ்வளவு 1000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அறநிலைத்துறையில மட்டுமே நான் சொல்றேன் உங்களுக்கு பல்லாயிரக்கணக்கான கோடி வந்து ஊழல் நடந்திருக்கு. சரியா? இப்ப நீங்க வந்து திருடினவனையும் விட மாட்டேன்னு சொல்லுவீங்கன்னா, நீங்க வந்து 1.5 மாசம் தான் ஆயிருக்கு. சரியா? பட் இது வரைக்கும் நீங்க வழக்குகள் எதுவும் பதிவு பண்ண மாதிரி தெரியலையே. பதிவு பண்ண மாதிரி தெரியலன்றதை தாண்டி விடமாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரையும் உங்க கட்சிக்குள்ளதான் சேர்த்துட்டு ஊழல் சக்தின்னு நீங்க தான் குற்றச்சாட்டு வச்சீங்க அதிமுக மேல. அது வந்து யாருமே இவங்க எல்லாருமே வந்து இது வந்து பேசுறது பொலிட்டிக்கலா ஊழல் சக்தி நாங்க சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. உங்களுடைய கட்சியில 106 பேர் 234 பேர்ல வேட்பாளர்களா போட்டீங்கல்ல, அதுல 106 பேர் வந்து மாற்றுக் கட்சியில வந்தவங்க தான். நீங்க ஊழலே பண்ணலையா? அதுதான் நான் கேக்குறேன். என்னன்னா பொலிட்டிக்கலா இவன் பண்ணது தப்பு, இவனும் தப்பு பண்ணியிருக்கிறான், எவனுமே யோக்கியம் கிடையாது அப்படின்னு வேணா சொல்லிட்டு போலாமே தவிர, நீ ஒரு பிராண்ட் ஒண்ணு காத்துட்டீங்களே, தூய சக்தி, கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரர் அப்படின்லாம் ஒரு ஓட்டு போட்டாங்க இவங்களுக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான காரணம் சைக்கலாஜிக்கலி சொல்றேன், உளவியல் ரீதியா சொல்றேன் நான். இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்தா திருட தான் போறானுங்க. புதுசா இவன் வந்தான்னா அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷம் ஆகும் இவங்க திருட கத்துக்கிறதுக்கு. சரியா? அந்த 3 வருஷமாவது ஊழல் நடக்காம இருக்கட்டும் அப்படின்ற எண்ண ஓட்டம் தான் மக்களுக்கு. சரியா? அதை மீறி இவர்கள் உத்தமர்களாக இருப்பார்கள் என்றால் மக்களே வரவேற்க போறாங்க. நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? நான் இவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கண்ணாடின்னா கண்ணாடின்னு கண்ணாடி அப்படின்னு எழுதுன நான் தேவையில்லையே. எதை பார்த்தா மூஞ்சி தெரிய போகுது இல்லை? அந்த மாதிரி ரொம்ப தெளிவா இட்ஸ் கோயிங் டு பி தேர் ஃபார் எவ்ரிபடி டு சி இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நான் இதை கடந்து போறேன். அதனால நான் மக்கள் வந்து ஒரு கரெக்டிவ் மெக்கானிசமை சமுதாயத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. விஜயை ஒரு கருவியா பயன்படுத்தியிருக்காங்க. அதுல விஜயோடைய அந்த ஃபேம் இருக்கு பாருங்க, அதாவது அவருடைய அந்த செல்வாக்கு என்பது பெரிதிலும் உதவி இருக்கிறது. இப்படிதான் நான் அதை இல்ல அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதாவது விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த அவர் செய்த ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, இந்த ஓட்டுக்கு பணம் அப்படின்றத இல்லாம பண்ணது வந்து ஒரு உண்மையிலேயே நல்ல விஷயம். ஆனால் இதுல நம்ம சந்திக்கக்கூடிய இதர பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிர்வாகம்னா என்னன்னே தெரியாத நபர்கள்ட்ட நீங்க போய் நிர்வாகத்தை கொடுக்குறீங்க. உதாரணத்திற்கு இப்ப இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, யாரு இந்த இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் இருக்காங்க பாருங்க, அந்த தொழில்துறை அமைச்சர் தான் சொல்றீங்க. தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அந்த அம்மாவுக்கு எதுவுமே தெரியல. ஃபேக்ட் தான். சரியா? நான் ரீல்ஸ் போட்டு நான் வந்து முதலீட்டை கொண்டு வந்துடுவேன் அப்படின்றாங்க. எப்படி ரீல்ஸ் போட்டு கொண்டு வருவேன் நீ முதலீட்டை? தெரியல. நான் என்ன கேட்குறேன், நீ வந்து செலவு நிறைய பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய கட்சியிலேயே இப்போ எம்சி சம்பத் வந்து சேர்ந்திருக்காரு. கேட்டதா தெரிஞ்சுக்கலாம். அவர்கிட்ட போனா நீ பாலிசிஸ் என்னன்னு சொல்ல போறாரு. ஏன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மிங் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா அவர் இருந்தார். சரியா? அப்படி இருக்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம்ல, உங்க கூட எப்படி வந்து பேசுவாங்க என்ன. வாட்
உங்ககிட்ட வந்து என்ன தாட் ப்ராசஸ் இருக்குன்னு உங்ககிட்ட வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்து பேசுவாங்க. ப்ரோ மக்களும் பார்த்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் ஒருத்தர் ஸ்பெயின், ஜப்பான், இட்டாலி, அமெரிக்கா உலகம் பூரா சுத்தி நான் முதலீட்டை ஈர்த்துட்டு வரேன்ட்டு ஒண்ணும் பண்ணல. அப்படின்போது நீங்க சாதாரண ரீல்ஸ் போட்டா ஈர்த்துட்டு நீங்க வரேன். ஸ்பெயின், ஜப்பான், இட்டலிலாம் போக வேண்டிய அவசியம் இல்ல ஜபா. இல்ல சொல்லட்டோமா? ப்ரோ நான் ஜஸ்ட் தமிழ்நாடை சொல்றேன். பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேன், நிறைய பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இப்படி என்னன்னா பண்ணாங்க அப்படின்னு சொல்றேன். இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் போவாங்க. ம். ராஜஸ்தான்லேருந்து போவாங்க. ம். என்ன இப்போ குஜராத்லேருந்து போவாங்க. இந்த மாதிரிலாம் போவாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுக்கான அவசியம் இல்லை. ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா, தமிழ்நாடு ஹஸ் ஆல்வேஸ் பீன் பிரிட்டிஷ் காலத்துலேருந்தே, அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் சொல்கிறேன், தமிழ்நாடு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டேட்டாக தான் இருந்திருக்கு. ம். சிறு குறு தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு. வாணிபம் அதிகம் செய்த ஒரு பகுதியாக அது இருந்திருக்கு. ஆமா. கடல் தாண்டி வாணிபம் அதிகம் ஆமா, செய்த ஆமா. பகுதியாக அது இருந்திருக்கு. ம். சரியா? ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பீன் ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன். உலகம் முழுக்க ஆல்ரெடி தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஒரு பகுதி. அது வந்து ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன். ம். யாரா இருந்தாலும் ஏன்னா உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபிக்கலி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷன் தான் அது. ப்ளஸ் இன்னொன்று உங்களுக்கு வந்து அந்த தன்மை, அந்த மாநிலத்துடைய தன்மை இருக்கு இல்லையா? அதாவது மற்ற பகுதிகளில் வேறு பல காரணங்களுக்காக நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கு. அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. பட் மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா? ம். அந்த மாதிரியான பிரச்சனைகள், மதம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே கிடையாது. ஆமா. ஸோ அப்படின்னும் பொழுது உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பை ஃபார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டேட்டாக அது வந்து இருந்து வந்திருக்கு அப்படின்றதுனால இவங்க வந்து கூடுதலாக இங்கே வந்து அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு தமிழ்நாடு. மக்களுடைய அந்த தன்மையும் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அப்படின்றதுனால இங்கே வந்து ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனாக அதை பார்க்குறாங்க. ம். சரியா? அப்போ ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனாக வந்து பார்க்குற இடத்துக்கு நீ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம். ம். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், தொந்தரவு பண்ணாமல் இருக்கு. இந்த மாதிரி. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவன் என்ன பண்ணிட்டு தான், ஃபாக்ஸ்கான் வந்தான்னா அந்த வளர்ந்து கட்ட வந்தான் பாருங்க, டிஆர்பி ராஜா. ஆமா. அவன் ஃபாக்ஸ்கான் வந்தான்னா அவனுக்கு கார் டிரைவர் வேலை பார்த்துட்டான். நீ ஏன்டா போய் கார் டிரைவர் வேலை பார்க்குற? அவனுக்கு நீ அமைச்சர்றா. நீ எதுக்கு அவனுக்கு கார் டிரைவர்? வெள்ளைக்காரன் வரான்னா எதுக்கு வரான்? அவனுக்கு லாபம் இருக்கிறதுனால தான் இங்கே வரான். சரியா? தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம அந்த கொள்கையை தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் நான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன், திரும்பவும் பதிவு பண்ணுறேன். உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்தது, மற்ற எல்லா மாநிலத்திலையும் நடக்குது. குஜராத்தில் வைப்ரண்ட் குஜராத் அப்படின்னு நடந்தது. அப்புறம் அந்த மாதிரி நிறைய மாநிலங்களில், மகாராஷ்டிராலையும் நடந்தது. இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள்லாம் இவங்க எல்லாருமே முன்னோடி மாநிலங்கள் இருக்கக்கூடியவர்கள். தமிழ்நாட்டுக்கு நிகராக என்ன சொல்லணும்னாக்கா மகாராஷ்டிராவில் லிட்டில் ஹெட்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்து முன்னோடி மாநிலங்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா தொழிலதிபர்களையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ஒவ்வொருத்தனையும் பார்த்தீங்கன்னா 50,000 கோடி, 5,000, 6,000ன்னு போடுற மாதிரி, ஏலம் போடுற மாதிரி 50,000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், 1,00,000 கோடி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அம்பானி, அதானி, டாடா, பிர்லா, இந்த மாதிரி பஜாஜ், அப்புறம் கோத்ரேஜ், இந்த மாதிரி எல்லாம் இதை தவிர்த்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து அவங்க எல்லாரும் அனுபவிச்சுட்டு போவாங்க. இது எல்லாமே பேப்பரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,00,000 கோடி, 15,00,000 கோடி அப்படின்னு இருக்கும். எல்லாமே பேப்பரில் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2015 இந்த மாநிலம் ஏன் முன்னோடி மாநிலமாக இருக்குன்றதுக்கு சொல்கிறேன் நான். 2015 ஃபர்ஸ்ட் டைம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் நடக்குது. சில ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்காங்க, அப்போ நடக்குது. அப்போ ஒரு ரூலே கொண்டு வந்தாங்க. என்னன்னா நீங்கள் அந்த இந்த இப்போ பங்கேற்கணும்னா, இந்த மீட்டில் பங்கேற்கணும், ஒரு தொழிலதிபராக நீங்கள் வந்து இதில் பங்கேற்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணணும். உங்களோட நோக்கம் என்னன்னு சொல்லணும். நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றத பற்றி பேச போகிறீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, என்ன ப்ராஜெக்ட், மைல்கல் வாரியாக, மைல்கல்னா மைல் ஸ்டோன் வாரியாக நீங்கள் இந்த டைமில் நான் ஆரம்பிக்கிறேன், ஏப்ரல் 2016 நான் ஆரம்பிக்கிறேன், இது ஏப்ரல் 2016 நான் ஆரம்பித்தேன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பூமி பூஜை இப்போ போடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த ஃபேஸு, அதுக்கு அடுத்த ஃபேஸு, இப்படி வந்து திட்டமிட்டாங்க. இப்படி திட்டமிட்டு வந்தது தான் ஃபாக்ஸ்கான். இப்படி திட்டமிட்டு வந்து தான் டாட்டாவுடைய மொபைல் ஃபோன் ப்ராஜெக்ட். சரியா? இது எல்லாமே அப்போ அவங்கள வந்து என்ன சொல்லிட்டாங்க, நீ பெருசாக வந்து 50,000 கோடி போடுறேன், 60,000 கோடி போடுறேன், 1,00,000 கோடி போடுறேன், இதெல்லாம் வேண்டாம். நீ எவ்வளோ பண்ண போகிறன்றத மைல்கல் வாரியாக எப்போ ஆரம்பிக்க போகிற, பேஸ் ஒர்க் எப்போ ஆரம்பிக்க போகிற, ஃபேக்ட்ரி ப்ரொடக்ஷன் எப்போ ஆரம்பிக்க போகிற, இதை மட்டும் எனக்கு சொல்லு. ஸோ அதை எழுத்துப்பூர்வமா. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தான் இதெல்லாம் தமிழ்நாட்டை எங்கே கொண்டு போய் நிறுத்துதுன்னா, தமிழ்நாடு சீரியஸ் ஸ்டேட். அப்போ அவன் வரான்னா எதுக்கு வரான், இங்கே வந்து முதலீடு பண்ணால் அவனுக்கு பணம் வந்து ரிட்டர்ன் நல்லா இருக்குது அப்படின்னு தான் அவன் வரான். சரியா? மற்ற இடங்கள்ல நிலத்தை கிட்டத்தட்ட ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு கூகுள் வந்து ஒரு டேட்டா பேஸ் ஆரம்பிக்கிறாங்க, டேட்டா சென்டர் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இங்கே ஆந்திர பிரதேசத்தில். அவனுக்கு தேவை, கூகுளை கொண்டு வந்து ஆகணும். அதனால என்ன பண்ணுறான், நிலத்தை த்ரோவே ப்ரைஸில் கொடுக்குறான், இந்த திரும்போ அப்படின்னு கொடுக்குறான். சரியா? அந்த மாதிரி நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
பெங்களூர் எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் சொல்கிறேன் நான் சொல்கிறது 1989, 90 அந்த காலகட்டத்தில், அதுக்கப்புறம் 95, 96, 97 இந்த காலகட்டத்தில் எஸ்எம் கிருஷ்ணா முதலமைச்சர் அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலிசி கொண்டு வராங்க. எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கு இல்லையா, அந்த எலக்ட்ரானிக் சிட்டி பகுதியில் முழுக்க பார்த்தீங்கன்னா த்ரோ அவே ப்ரைஸில் கொடுக்குறாங்க லேண்டு. அப்படி வாங்கினது தான் இன்ஃபோசிஸ் இடம் அங்கே, அப்படி வாங்கினது தான் சத்தியம், அப்படி வாங்கினது தான் மற்ற நிறைய கம்பெனிஸ்லாம் அப்படி தான் வாங்கி வந்து அங்கே ஆரம்பிக்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோமா தமிழ்நாட்டில்னா கிடையாது. அதனால நீங்கள் விஜய் வந்து புதுசாக எதுவும் புரட்சியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரட்சியை மக்கள் செய்து விட்டார்கள். எந்த அளவில் செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த ஓட்டுக்கு காசு அப்படின்றத நிறுத்திட்டாங்க. பெரிய புரட்சி இது. இதை மக்களே கரெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா, இப்போ விஜய்கிட்ட அவங்க எதிர்பார்க்கறது என்ன, இருக்கிற நிர்வாகத்தை பிரச்சனை இல்லாமல் எடுத்துகிட்டு போ, முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக திருடு, இவ்வளோதான் எதிர்பார்ப்பு. வேறு பெரிய எதிர்பார்ப்புலாம் நீ வானத்தை வெள்ளா வளைப்ப அப்படின்லாம் இல்லை. உன்னுடைய வாக்குறுதிகள்லாம் வந்து நீ நிறைவேற்ற முடியாதுன்றது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். உன் வாக்குறுதிகளை நீ நிறைவேற்ற முடியாது. உன் வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னா இன்னொரு 8 லட்சம் கோடி கொண்டு வந்து வைக்கணும். அதுக்கு இங்கே பணம் கிடையாது. முதல்ல இங்கே இருக்கிற கடனையே நீங்கள் அடைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கும். அப்படின்னும் பொழுது மேலும் கடன் வாங்குறதுன்றது மாநிலத்துடைய நிதிநிலை அனுமதிக்காது. இல்லை ப்ரோ, மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. உருட்டு தான் இவங்க உருட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் அவர்கள் கூட சொல்றாரு. நேர்மையான நிர்வாகத்தின் மூலம் நாங்க சொன்ன வாக்குறுதலை நிறைவேற்ற முடியாது. நீ நேர்மையா பண்ணா கூட முடியாது. இன்ஃபேக்ட் நீ ஏதாவது ரெண்டுத்தனமா பண்ணாங்கன்னா வாய்ப்பு இருக்கு, நேர்மையா பண்ணா சத்தியமா வாய்ப்பு கிடையாது. நாங்க லீக்கேஜஸ் எல்லாம் கட் பண்ணி விட்டு அந்த ஃப்ளோவை எடுத்து அப்படியே போட்டு நாங்க அடிச்சு நீங்க 2,76,000 கோடி என்னமோ இருக்குங்க மின்சாரத்துறையில. சரியா, நீங்க என்ன லீக்கேஜ் வேணா கட் பண்ணு, எப்படி சரி பண்ணுவ? இல்ல ப்ரோ, தெரிஞ்சு போச்சு. கடன் வந்து 2,76,000 கோடி ஒரு துறையில மட்டும் இருக்கு. இந்த துறையில நீ லீக்கேஜை கட் பண்றேன்னு வச்சுப்போமே, நீ எப்படி பண்ணுவ? பிரைவேட் ஆபரேட்டர்கிட்ட வாங்காம உன்னால முடியாது. இந்த வருஷம் மழை பொய்த்து போயிடுச்சுன்னு வைங்களேன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் எல்லாம் ஆல்ரெடி எல்லாம் மூடிட்டு இருக்கான், மூடியாச்சு. சரியா, ஏன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, எப்படி பண்ணுவ? தண்ணி இல்லாம எப்படி பண்ணுவ? சரியா, அப்போ நீ உடனே நான் சோலாரை வச்சு நான் செஞ்சிருவேன்னா அதெல்லாம் 10 வருஷ ப்ராஜெக்ட், 12 வருஷ ப்ராஜெக்ட், 15 வருஷம் ப்ராஜெக்ட். சரியா, குமுதியில் ஒரே ஒரு சமயம் ராமநாதபுரத்தில் எடுத்து பண்ணாங்க. யார் அதிமுக இருந்தபோது பண்ணாங்க. அதுக்கே எவ்வளோ எதிர்ப்பு வந்தது, அதானியோட சேர்ந்து பண்ணாங்க. இடத்துக்கு எங்கே போவேன்? அதுக்கு 5,000 ஏக்கர் 6,000 ஏக்கர் இடம் எங்கே போவேன்? நீ இங்கே இருக்கிற பரந்தூரே உன்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல, அப்புறம் எங்கே போவேன் நீ? அதனால் இந்த மாதிரி நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது. இந்த நடைமுறை சிக்கல்களில் இவர்களால் சத்தியமாக அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது. தள்ளி வச்சிருங்க, மக்களுக்கும் தெரியும். இருக்கிறத ஒழுங்காக பண்ணிட்டு போ அப்படின்றதுதான் எதிர்பார்ப்பு. சரியா, அதையாவது சரியா செய்கிறார்களா என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது இது 1.5 மாதம் தான் ஆகுது. இது ரொம்ப டூ சூன் ஃபார் அஸ் டு அவங்கள பற்றி ஒரு முழு கணிப்பு கொண்டு வரதுக்கு இது ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்னு சொல்றீங்க. ஏர்லி ஸ்டேஜ். அதனால அது தப்பு. நம்ம அப்படி பண்ணாலும் அது தப்பு, நம்ம பண்ண போறது இல்லை. ஆனால் இது அறிகுறிகள்லாம் பார்க்கும்பொழுது, இவர்கள் நடந்து கொள்கின்ற விதத்தெல்லாம் பார்க்கும்பொழுது சத்தியமா ஹோப்பே இல்லை. இவர்களால் இதை சரி செய்ய முடியும் என்கிற அந்த நம்பிக்கை இல்லை, விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு வரல, மக்களுக்கு இருக்கு. மக்கள் உண்மையிலேயேங்க வெகுளிகள் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்புறாங்க. ஸ்டாலினை எப்படி நம்பினாங்களோ 2021 ஒவ்வொரு தலைவரையும் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்பினாங்களோ அதை மாதிரி விஜயையும் நம்பியிருக்காங்க. அவ்வளவுதான். அதான் பார்ப்போம் இவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி கிராமத்திலாம் சொல்லுவாங்க இல்லையா, சிறு பிள்ளைகளின் வேளாண்மை வீடு வந்து சேராதும்பாங்க. அந்த மாதிரி தான் தெரியுது. இப்போ அதையும் பார்ப்போம், போக என்னென்ன டெவலப் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்கு டைம் இருக்கு. சரி, நம்ம வந்து ஒரு வருஷம் அவங்களுக்கு 1 வருஷம் டைம் கொடுத்து 6 மாசம்ன்றாங்க. நான் சொல்றேன் ஒரு படி மேலேயே போய் சொல்றேன், 1 வருஷம் டைம் எடுத்துக்கோ. 1 வருஷத்துல நீ வந்து என்ன, அதாவது எந்தெந்த இடத்த சரி பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அப்படியே ஓவர் நைட் நீ சரி பண்ண முடியாது. மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. 13 லட்சம் கோடி கடன் இருக்குன்னா 13 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துல அடைச்சிட்டு போக முடியுமானா விஜயால சத்தியமா முடியாது. மேலே ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கோடி கடன் வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனா உருப்படியாக செலவு பண்ணு. அதுதான் அந்த நிர்வாகத்தை எப்படி கொண்டு போறாங்கன்றது பார்ப்போம். இன்னும் ஒன்று கேட்டு முடிச்சிடறேன். நான் ஆரம்பத்திலே கேட்டேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டு மற்றதெல்லாம் கேட்டணுன்ட்டு எவ்வளோ நேரம். என்ன அப்படின்னா, நம்ம மாணிக்கம் தாகூர் புதிதாக காங்கிரஸுடைய தமிழ்நாடு தலைவராக பதவியேற்றிருக்கிறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா மேடையில் ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. யாராவது காங்கிரஸ் பற்றி தப்பாக பேசினா எந்த கட்சி என்ன இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். அது திமுகவோ அதிமுகவோ பாமகவோ அது பிஜேபியோ நாம் தமிழரோ பார்க்க மாட்டேன், திருப்பி அடி வலுவாக கொடுக்கப்படும். அது தெரியல, அது அவரை தான் கேட்கணும். நம்மளுடைய கேள்வி எல்லா கட்சியும் கேட்குற கேள்வி தான் நம்ம காங்கிரஸ் கட்சி கேட்குறோம். விஜய் கட்சி 2 ஆண்டுகள் தான் வந்திருக்காங்க, 2 ஆண்டோ 3 ஆண்டோன்னு வச்சுக்கோங்க. அதனால நம்ம நிறைய கேட்க முடியாது.
பட் அவர் ஏதோ துண்டுகள்லாம் பண்ணாரு, அது பண்ணாரு, இது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அதை நம்ம தனியா வச்சிருவோம். நீ கட்சி ஆரம்பிச்சு என்ன பண்ணன்றதான் கேள்வி, சரியா? இப்போ அதிமுகவோ திமுகவோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 1000 குறைகள் அவர்கள் மீது சுமத்தினாலும் கூட பல குறைகள் இருக்கு. அதனால நிறைகள் இல்லாம கிடையாது. ஒவ்வொரு எம்எல்ஏவும் 5 முறை 6 முறை 3 முறை 4 முறை அப்படின்னு அவங்க தேர்வாகியிருக்காங்கன்னா தொகுதிக்கு ஏதோ செஞ்சதுனால தான் அவங்க தேர்வாயிருக்காங்க. சும்மா தேர்தல் சமயத்தில் பணத்தை கொடுத்துட்டு மட்டும் அப்படி தேர்வாகல, சரியா? அப்படி இருக்கும்பொழுது கொள்ளையடித்தார்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் தொகுதிக்கு ஏதோ செஞ்சிருக்காங்க, இல்லைனாலும் செய்யறாங்க. இன்னைக்கு ஆட்சியில் இல்லைங்க, 2வது முறை ஆட்சியை இழந்து விட்டது அதிமுக. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பகுதி மக்களுக்கு பகுதிக்கு ஒரு நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னா போனோம்னா செலவு பண்ணி ஆகணும். ஒரு 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 இடத்துல ஒரு சாவு விழுந்துருச்சுன்னா போனா சும்மா வெறுங்கையோட போயிட்டு வர முடியாது. ஒரு மாலையை எடுத்துட்டு போனதோட அப்படியே மாலையை போட்டு வர முடியாது. அவன் கையில ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு வரணும். திருமணத்துக்கு போறாங்கன்னா அங்கே போய் ஏதாவது மொய் பணம் ஏதாவது கொடுத்தாகணும், கிஃப்ட் ஏதாவது கொடுத்தாகணும். டெய்லி எவ்வளோ வீட்டில் நடக்குது, நல்லது நடக்குது, எவ்வளோ இடங்கள்ல கெட்டது நடக்குது, எல்லாத்துக்கும் போகணும், சரியா? அதனால அப்படி நம்ம கடந்து போக முடியாது. இன்னைக்கும் சாப்பாடு நன்றி அறிவிப்பு கூட்டம்னு நடத்தி ஒவ்வொரு இடத்துலையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் கூப்பிட்டு நன்றி அறிவிப்போட மட்டும் அப்படி நிறுத்திட்டு நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரதில்லை. அது உட்காந்து அவங்களுக்கு சாப்பாடு தடபுடலாக விருந்து கொடுத்து அவங்களுக்கு நன்றி எங்களுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்படின்னு ஒவ்வொரு அதிமுக எம்எல்ஏவும் பண்ணிட்டு இருக்கான், ஒவ்வொரு திமுக எம்எல்ஏவும் பண்ணிட்டு இருக்கான், சரியா? அந்த மாதிரி நான் கேட்குறேன், காங்கிரஸ் என்ன பண்ணிருக்கு? அதுதான் நான் கேட்க வந்த கேள்வி அதுதான். காங்கிரஸ் இந்த மாநிலத்திற்கு என்ன பிடிக்கும் நீங்க கேட்டா, நாங்கள் மத்தியில் ஆட்சியில் இந்த கதையெல்லாம் வேணாம். மாநிலத்தில் காங்கிரஸுடைய தலைவன் ஒருவன் இந்த தொகுதியில இதை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு தண்டத்துக்கு ஒரு கட்சி இருந்துகிட்டு எல்லார் மேலேயும் முதல்ல குதிரை ஏறிட்டு இருக்கிற ஒரே கட்சினா அது காங்கிரஸ். வேற என்ன இருக்கு? நீங்க 10 சீட் எப்படி வாங்கினீங்க? திமுக மேல நீங்க வந்து மைனாரிட்டி ஓட்டு வேணும் திமுகவுக்கு, அதனால காங்கிரஸை பக்கத்தில் வைத்துக் கொண்டது, இவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது, சரியா? வேற என்ன காரணம் இருக்க முடியும் காங்கிரஸை பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு? மதச்சார்பின்மை என்ற பெயர்ல காங்கிரஸை பக்கத்தில் வைத்துக் கொண்டால்தான் மைனாரிட்டி ஓட்டு வரும் அப்படின்ற ஒரு பிம்பம் இருந்த காரணத்தினால உங்களை வந்து பக்கத்துல வச்சிருந்துச்சு. அதுக்கு 10 தொகுதின்றது அதிகம், சரியா? காங்கிரஸ் 3வது முறை ஆட்சியை இழந்திருக்கிறது மத்தியில. இதுக்கு இந்த கட்சிக்கு 10 தொகுதி கொடுப்பானா? 10 தொகுதி கூட கொடுக்க மாட்டா அப்படிங்கிற நான் சொல்றது நாடாளுமன்ற தேர்தலில், சரியா? 28 தொகுதி தூக்கி கொடுக்குறீங்க. அதுக்கு நீ 28 தொகுதிக்கு பதிலா நீ உங்க கட்சிக்காரனுக்கு நீ கொடுத்துருந்தனா அவங்க குறைந்தபட்சம் 15 தொகுதியை ஜெயிச்சிருப்பான். 25 தொகுதி நீ அப்படி சொல்றீங்க. இப்ப இருக்கக்கூடிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்காருல்ல, பி விஸ்வநாதன், காங்கிரஸ்காரர், அவர் என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கே நாங்க மாணிக்கம் தாகூர் பேச்சையும் பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சையும் கேட்காம போயிட்டோம், இல்லைன்னா என்ன நாங்க 70 தொகுதியில் நின்று 70 தொகுதியில ஜெயிச்சு ஒரு அமைச்சராகி நீங்க சொல்லலாம். ஆனா விஜய் கொடுத்திருப்பாரான்னு நமக்கு தெரியாது, சரியா? ஆனா நீ கூட்டணியை விட்டு ஏன் போகல? இப்போ போக வேண்டியதானே? என்னுடைய கேள்வி இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரே ஒண்ணுதான். உங்களுடைய வாதங்கள் எல்லாமே நியாயமானவையும் வச்சுக்கலாம். திமுக உங்களை மதிக்கவில்லை, திமுக உங்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை, திமுக உங்களை அலட்சியப்படுத்தியது, இதெல்லாமே நீங்க சொல்லியிருக்க வேண்டியது எப்போ? தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். இன்னொன்னு, நீங்க நடந்துகிட்ட விதத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் டிசர்வ் தட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட்னு தான் தோணும். ஆமா, நீ வந்து நம்ம திமுக எனக்கு எதிரினே வச்சுப்போம். ஒன்று திமுக நான் வீழ்த்தணும், இல்லை திமுக நான் தோத்துப்போம், இப்படிதான் நான் பார்ப்பேன். திமுகவோட முதுகுல வந்து வேற ஒருத்தன் சவாரி செஞ்சு அந்த சீட்டை ஜெயிச்சு திமுகவோட பேரை சொல்லி, ஸ்டாலினோட பேரை சொல்லி, திமுக காரனுடைய உழைப்பை உறிஞ்சி சீட்டை ஜெயிச்சு, ஏல திமுக முதுகுலே குத்துறதை பார்த்து ரசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. அப்படி நான் ரசிக்கிறேன்னா, ஒன்று நான் நேர்மையற்றவனா இருக்கணும், ஏன்னா என் எதிரியை நான் வெளுத்துட்டு போறேன், நீ யாரா ஓட்டு நீ, சரியா? இல்லை அந்த எதிரிட்ட நான் தோத்துட்டு போறேன், நீ யாரு ஓட்டு நீ, சரியா? அப்போ நீ வந்து முதுகுல குத்துறதை பற்றி ரசிக்கிறதுக்கு ஒன்று எனக்கு நான் நேர்மையற்றவனா இருக்கணும், இல்லை என் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும், சரியா? இது ரெண்டும் நான் வந்து இந்த ரெண்டுமே எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வந்து குறைந்தபட்ச நேர்மையுடன் செயல்படணும்னு நினைக்கக்கூடியவன். அதே மாதிரி என் மேலே அதீத நம்பிக்கையை வைத்திருப்பவன். அப்படின்னு இருக்கும் பொழுது நான் ஏன் இந்த ஒட்டுண்ணிகளை பார்த்து ரசிக்கணும்? சரிங்க பிரதர், இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம் திமுக கிட்ட இருந்து கூட்டணி ஆரம்பத்துலன்னு சொல்றேன், இப்போ இல்ல, நான் கடந்த 3 ஆண்டுகளாகவே சொல்லிட்டு இருக்கேன். என்னன்னா கூட்டணிகள் நீங்க இன்னைக்கு திமுகவை நீங்க எல்லாத்துக்கும் குறை சொல்றீங்களே, நீங்க சரியான எதிர்கட்சிகளாக அன்றைக்கு செயல்பட்டு இருந்தால் கூட்டணி ஆட்சி கிடையாது, வெறும் திமுகவுடைய ஆட்சி தான் நடக்குது. நீங்கள் வந்து கூட்டணியா நீங்க தேர்தலை சந்தித்தீர்கள், தேர்தலுக்குத்தான் கூட்டணி அப்படின்னு சொல்லி நீங்கள் நேர்மையான எதிர்கட்சிகளாக ஒழுங்காக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருந்தால் திமுகவுடைய ஆட்சியை சரி பண்ணி இருக்க முடியும். நீங்க அதை செய்ய தவறிட்டீங்க. நீங்க துணை போனது மட்டும் இல்ல, நீ அதுக்கு முட்டு கொடுத்தீங்க அசிங்கமா. வெக்கமே இல்லாம இன்னைக்கு வந்து 1000 கோடி ஊழல் அப்படின்னு துண்டை தூக்கி போட்டு புரோக்கர் வைகோ பேசுறாப்லே, நான் அந்த புரோக்கரை பார்த்து நான் கேட்கிறேன், ஏன் அவனுக்கு 3 மாசம் முன்னாடி தெரியாதா?
கேட்டா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? அப்ப சொல்லியிருந்தலாம் எங்க மேல நீங்க எல்லாம் பாஞ்சிருப்பீங்க. பத்திரிகையாளர்லாம் இல்ல பாயாம என்ன பண்ணுவாங்க? மத்தவங்களாச்சும் அவங்க கட்சி சின்னத்துல இருந்தாங்க. நீ உதயசூரியன்ல இருந்து ஜெயிச்சுட்டு. கேட்டா அது என்னை வந்து கட்டுப்படுத்தினார்கள். கட்டுப்படுத்தினா கட்டுப்படாத. ம். நீதான் அத்வானி, வாஜ்பாய்க்கே கட்டுப்பட மாட்டியே. அப்புறம் ஏன் இங்க கட்டுப்பட்ட? ம். கருணாநிதி கட்டுப்பட மாட்ட, செல்வி ஜெயலலிதாவுக்கு கட்டுப்பட மாட்ட, ஸ்டாலினுக்கு கட்டுப்பட்டுருவியா நீ? ம். இங்கிலாந்து பாராளுமன்றத்துக்கே கட்டுப்படாத ஆளு அவரு. மிஸ்டர் வைகோ ம். அப்படின்னு ஜார்ஜ் புஷ் சொன்னார், ம். ஒபாமா சொன்னார் அப்படின்றதுல அப்ப அவங்க எல்லாம் சொல்லும்போது கட்டுப்படாத நீ ஏன் இங்க கட்டுப்பட்ட? இதெல்லாம் வந்து அசிங்கம் இல்ல? 2 மாசம் முன்னாடி வரைக்கும் இவங்க வந்து திமுகவை போல ஒரு சிறந்த கட்சி கிடையாது, திமுக தலைவர் போல ஒரு சிறந்த நபர் கிடையாது. ஆனால் இப்பொழுது வந்து திமுக தவறு செய்திருக்கிறது, ஊழல் செய்து விட்டது அப்படின்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? கூட நீங்க தானே போனீங்க, கூட நீங்க தானே சவாரி செஞ்சீங்க. அப்போ இந்த முழுகிற கப்பல்ல இருந்து முதல்ல வெளில போறது எதுனா எலிக தான். ராட்ஸ் ஃப்ளீயிங் ஃப்ரம் த சிங்கிங் ஷிப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஒரு பதம் உண்டு. அந்த மாதிரி இவங்க பெருச்சாளிங்க, இவங்க வந்து இவங்க வந்து திமுகவுக்கு நம்ம எதிர்த்து தீய சக்தி இதெல்லாம் சொல்றோம். அதை விட மோசமான ஒரு எலிமெண்ட்ஸ் என்டிட்டிஸ் இந்த கூட்டணி கட்சிகள். இவர்களை போன்ற ஒரு அசிங்க பிறவிகள் இன்னும் சொல்லணும்னாக்க சத்தியமா இந்த தமிழக அரசியல்ல கிடையாது. சரிங்க பிரதர், பார்க்கலாம். நிறைய நேரம் பேசிட்டோம். கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, மோசமான அயோக்கிய ஒட்டுண்ணிகள் அப்படின்ட்டு. அப்படிப்பட்ட ஒட்டுண்ணிகளை வச்சுக்கிட்டு விஜய் அவர்கள் எப்படி பண்ண போறாரு? பிளஸ் இவர் ஏற்கனவே முத்திரை குத்தின ஊழல் கட்சி அப்படின்ட்டு பட்டம் கொடுத்த, அதே மாதிரி தொட்டவர்களையும் விடமாட்டோம் அப்படின்ட்டு பஞ்சு டயலாக் பேசின அந்த அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க. அவங்கள வச்சுக்கிட்டு இவர் என்ன மாதிரியான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். அடிக்கடி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு, தொடர்ந்து பேசுவோம். இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.